வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். ஆளுநர் மாளிகையில் கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் மாநிலங்களின் உதய நாள் விழா. புதுவை வந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், திமுக காங்கிரஸ் அமோக வரவேற்பு. சூப்பர் மார்க்கெட்டில் கத்தியை காட்டி மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள் உட்பட 3 பேர் கைது. புதுச்சேரியில் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தால் பல்வேறு வீதிகளில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரி நகர பகுதிகளில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள் முன் அறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி கடையடைப்பு போராட்டம் இன்று காலை தொடங்கியது. இதில் நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி, பாரதி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி மற்றும் கொசக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று அடைக்கப்பட்டிருந்தது. மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெரிய வணிக நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கும் அதிகாரிகள் சிறிய வணிக நிறுவனங்களுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். சாலை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடையில் உள்ள பதாகை மற்றும் மேலே வைத்துள்ள போர்டு உள்ளிட்ட அந்த கடையின் உரிமையாளருக்கு பல லட்சம் ரூபாய், பல ஆயிரம் ரூபாய் சொந்தமுள்ள பொருட்களை சேரப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஆக்கிரமிப்பு எது என்றே தெரியாமல் அனைத்து தாண்டோடித்தனமாக அனைத்து பொருட்களையும் உடைத்து வந்தார்கள். வடகிழக்கு மாநில மக்களின் நலனை பாதுகாக்க புதுச்சேரி அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மாநிலங்களின் உதய நாள் விழாவில் கவர்னர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் உதய நாள் விழா கவர்னர் மாளிகையில் நேற்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு கவர்னர் கைலாசநாதன் தலைமை தாங்கினார். விழாவில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் பயிலும் அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 2 மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் கவர்னரின் செயலர் மணிகண்டன், டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் கவர்னர் பேசுகையில், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாநில மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நம்முடைய பன்முக கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சியால் வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது நல்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு நீங்கள் பங்காற்றி வருகிறீர்கள். வடகிழக்கு மாநில மக்களின் நலனை பாதுகாக்க புதுச்சேரி அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றார். புதுச்சேரி வந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக காங்கிரஸ் சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். அவருக்கு கோரிமேடு எல்லையில் திமுகவினர் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்காடு ஹோட்டலுக்கு வருகை புரிந்த தமிழக முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், நாக தியாகராஜன், நாஜிம், அவைத் தலைவர் எஸ்.பி. சிவகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரும் வரவேற்பு அளித்தனர். அப்போது தமிழக அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், பொன்முடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை கவுண்டன்பாளையம் சூப்பர் மார்க்கெட்டில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள் உட்பட 3 பேரை கோரிமேடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காந்தி நகரை சேர்ந்தவர் மகாராஜா. இவர் கவுண்டன்பாளையம் வழுதாவூர் சாலையில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். கடைக்கு வந்து 3 பேர் அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி வெளியேறும்படி மிரட்டினர். பின் அங்கிருந்த கடையின் உரிமையாளர் மகாராஜாவிடம் சென்று, நாங்கள் இப்பகுதியில் ரவுடிகள் இங்கு கடை நடத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 5000 மாமூல் தர வேண்டும், இல்லையெனில் கொலை செய்து விடுவோம் என கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். மகாராஜா புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கடையில் மாமூல் கேட்டு மிரட்டியது ரவுடிகளான குண்டுபாளையம் மணிகண்டன், திலாஸ்பேட்டை பிரசாந்த் மற்றும் கார்த்திக் ராஜ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 4 பயனாளிகளுக்கு ரூபாய் 4 லட்சமும், தொடர்நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 6 நபர்களுக்கு ரூபாய் 15,000 வீதம் ரூபாய் 90,000மும், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 4 நபர்களுக்கு ரூபாய் 13,000 வீதம் ரூபாய் 52,000 என மொத்தம் ரூபாய் 5,42,000 நிதியினை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு நேற்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வெடுத்தார். அப்போது அவரை நேரில் சந்தித்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் அரசு முறை பயணமாக கடலூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் அவருக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேட்டில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஹோட்டல் அக்காடுக்கு வந்தார். அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த அவரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜும், திமுக தலைவர் எஸ்.பி. சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் மகளிரணி மாநில தலைவியாக நிஷா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட தயாராகி வருகிறது. இதையொட்டி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மாநிலம், மாவட்டம், தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து கருத்து கேட்டு வருகிறார். இதனிடையே காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு அணிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி காங்கிரஸ் மகளிரணி மாநில தலைவியாக நிஷாவை அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் நியமனம் செய்துள்ளார். அவருக்கு மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உழவர்கரை தொகுதி மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேவகாந்த் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிஷா மகளிர் காங்கிரஸ் தலைவியாக தன்னை நியமனம் செய்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மகளிர் காங்கிரசார் கடுமையாக உழைத்து வெற்றி பெற பாடுபடுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ்ல நெடுங்காலமாக பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு என்னுடைய பணிகளை பார்த்து அகில இந்திய தலைமையும், புதுச்சேரியுடைய தலைமையும், புதுச்சேரியுடைய மகிழா காங்கிரஸ் உடைய தலைவி அப்படிங்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட் என கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் ஏழை எளிய உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்கான மாற்று ஆலோசனைகளை முன்வைத்தும் இந்திய இடதுசாரி கட்சிகள் பிரச்சார இயக்கத்தினை நாடு முழுவதும் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட்டாக உள்ளது என கோரி அதனை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. சுதேசி மில் அருகில் சிபிஐ, சிபிஎம், சிபிஐ-எம்எல் ஆகிய கட்சிகள் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டிப்பதுடன் மற்றும் முன்மொழிவுகளை முன்வைத்து பிரச்சார இயக்கத்தை தொடங்கினர். போராட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்புவதுடன் கண்டன உரைகளையும் ஆற்றினர். இதில் இடதுசாரிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மிஷன் வீதி பிரெஞ்சு பள்ளியில் ஆசிரியர்கள் வகுப்புகள் நடத்தாததை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி மிஷன் வீதியில் பான்சியோனோ அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் மதிய நேரங்களில் கல்வியக் கல்லூரி அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. அங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடங்களை சரியாக எடுக்காமல் இருந்ததை கண்டித்து பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி முன்பு நேற்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பள்ளிக்கு சென்று மாணவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். பின் தலைமை ஆசிரியர்களை அழைத்து மாணவர்கள் படிப்பதற்கு போதிய ஆசிரியர்களை நியமிக்க அதிகாரிகளிடம் பேசுவதாக கூறினார். அதையடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கலைந்து வகுப்பறைக்கு சென்றனர். ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி உடனிருந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் க. நடராஜன் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து பெருந்தலைவருமான நடராசனின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நடராசனார் அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட நடராசன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏபிசி சங்கர், பூபதி, வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், பிபி சாமி, கோவில் பொருளாளர் சந்துரு, புகழேந்தி, ராமலிங்கம், வரதராசு, ஆசிரியர் சுப்பிரமணி, ஒதியம்பட்டு மூர்த்தி மற்றும் கடைத்தெருவில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 147வது பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதிலும் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1878ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். அன்னையின் இயற்பெயர் மிரா அன்போன்சா ஆகும். சிறு வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1914இல் புதுச்சேரி வந்தடைந்தார். அரவிந்தருடன் இணைந்து ஆன்மீக பணிகளில் சேவையாற்றிய அவர் அரவிந்தர் மறைவிற்கு பிறகு அன்னையின் பெரும் முயற்சியால் தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமும் ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன. அன்னையின் 146வது பிறந்த நாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னையின் சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர். வாம்பாக்கீரபாளையம் அரசு பள்ளியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு வீம்பாக்கிரபாளையம் தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் அரசு துவக்கப் பள்ளியில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பரிசு வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் மீனவர் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர் வேளாங்கண்ணி, பொறுப்பாசிரியர் இந்துமதி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் கோபி, ரவி, ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருபுவனை தொகுதி திருவாண்டர் கோவில் திரௌபதி அம்மன் கோவில் அருகில் இலவச மருத்துவ முகாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் திருவண்டார்கோயில் திரௌபதி அம்மன் கோவில் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் விஷ காய்ச்சலுக்கான பரிசோதனை, சர்க்கரை நோய்க்கான பரிசோதனை, இரத்த ஆக்சிஜன் அளவு, இரத்த அழுத்தம், சளி இருமலுக்கான மருத்துவம், மகப்பேறு ஆலோசனை, பொது மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இம்முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில பிரதிநிதி ராஜா, இலக்கிய பேரவை தலைவர் தனசேகரன், திருபுவனை தொகுதி தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் பாலு, துணைத் தலைவர் சக்திவேல், விஜய் என்கிற லட்சுமண பெருமாள், செயலாளர் பத்மநாதன், இளையராஜா, ரவிக்குமார், ஐயனார், செந்தில் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜா, MRK ராஜா, பெருமாள், சம்பத், செல்வம், ஜானி, பிரசாந்த், ராஜேஷ், சேகர், குமார், ராஜா, சிவா, வேலாயுதம், பாரதி, பூமிநாதன், ஏழுமலை, ராதாகிருஷ்ணன், அஞ்சா புலி, அன்பு, தென்றல், ஐயப்பன், ராமு, செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கூட்டு போராட்ட குழு கூட்டம் முதலியார்பேட்டை CITU மாநில குழு அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு CITU ஆட்டோ சங்க பொதுச் செயலாளர் விஜயகுமார் தலைமை தாங்கினார். AITUC மாநில தலைவர் சேகர், INTUC ஞானசேகரன், சொக்கலிங்கம், ஜான்சன், புதுவை மாநில ஆட்டோ சங்க தலைவர் மணிவண்ணன், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஆட்டோ சங்கத்தின் துணைத் தலைவர் விமல், துணை செயலாளர் அசோக், நிர்வாகி முருகன், அண்ணா தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் பாப்புசாமி மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற்ற அனைத்து ஆட்டோ சங்கத்தின் கூட்டு போராட்ட குழு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் நிறைவில் புதுச்சேரி முதலமைச்சர் முன்னிலையில் உறுதியளிக்கப்பட்ட கோரிக்கைகளான கடந்த 4 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய அரசாணையை ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து உடனடியாக செயல்படுத்த வேண்டும்,
ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கும் பயன்பெறும் வகையில் புதுச்சேரி அரசு அறிவித்த அரசு சார்பில் ஆட்டோ செயலி எனும் ஆப்பை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அண்ணாதிடலில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நிதி உதவியுடன் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா திடலில் விளையாட்டு மைதானம் மேம்படுத்துதல் மற்றும் அண்ணா திடலை சுற்றியுள்ள சின்ன சுப்புராய பிள்ளை வீதி கடைகள், லாகோட் வீதி கடைகள் மற்றும் அண்ணா சாலை கடைகள் புதிதாக கட்டப்பட்டு வந்தது. இதில் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று அதிகாரியுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8025 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 106 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். ஆளுநர் மாளிகையில் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் மாநிலங்களின் உதய நாள் விழா. புதுவை வந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், திமுக காங்கிரஸ் அமோக வரவேற்பு. சூப்பர் மார்க்கெட்டில் கத்தியை காட்டி மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள் உட்பட 3 பேர் கைது. அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் 147வது பிறந்த நாள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.